இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 37 1வது வசனம் 2வது வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு எதிராக அநேகர் சூழ்ந்து பாளையம் இறங்கி சில காரியங்களை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது நமக்கு எரிச்சல் அடைகிறோம். ஒருவேளை அவர்களுக்கு விரோதமாக நாமும் சில காரியங்களை பண்ண நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் எரிச்சல் அடைய வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு? அவர்களுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல் இருக்கும் அப்படிங்கிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவத்தின் மாண்பே நமக்கு இடைஞ்சல் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவர்களை மன்னிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை தருவார். அதே நேரத்திலே நமக்காக அவர் வழக்காடுவார். இப்படிப்பட்டதான ஒரு கிருபையை இந்த நாள் காலையிலும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம்.